ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற போச்சம்மா வெப் சீரிஸும் காதி ஃபாரஸ்ட் மூவியும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். போச்சம்மா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி ஒரு பெரிய எஸ்டேட்டில் உள்ள பங்களாக்கு புதுசாக வராங்க. அந்த பங்களாக்கு முன்னாடி போச்சம்மாவோட ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து அவங்க தூக்கி போட்டுடுறாங்க. இதுக்கு அடுத்து அந்த வீட்டில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் போச்சம்மா. இது ஒரு சின்ன சைஸ் வெப் சீரிஸ். மொத்தமாக இந்த வெப் சீரிஸில் 5 எபிசோட்றான். எல்லாத்தோட ரன் டைமும் 25 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ 2 hours இருந்தாலே இந்த சீரிஸை நீங்கள் மொத்தமாக பார்த்துடலாம். இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை செஞ்சது யாருங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் தான் இந்த சீரிஸ் போகும். இந்த ஸ்டோரி இப்படி தான் போகும், இப்படி தான் முடியுங்கிறத நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த சீரிஸ் ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இருந்தது. பட் இந்த ஸ்டோரியை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலன்னா இது உங்களுக்கு ஒரு வாட்சபிள் சீரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் சின்ன குழந்தை கூட கெஸ் பண்ணுற விதத்தில் தான் இந்த சீரிஸோட ரைட்டிங்கே இருக்கும். மேக்கிங்காக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக எமோஷனலாக இந்த சீரிஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த சீரிஸில் என்ன பிரச்சனை, எல்லா எபிசோடுமே 25 மினிட்ஸ் தான். ஸோ பெருசாக இந்த சீரிஸ் போர் அடிக்கலை. அடல்ட் கண்டென்ட் பெருசாக இந்த சீரிஸில் எதுவும் கிடையாது. சின்னதாக ஒரு சீரிஸை டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த சீரிஸில் புதுசாகவே இல்லைனா ஆஹா ஓஹோ லெவல்லையோ எதுவும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் வாட்சான சீரிஸ் தான் இந்த போச்சம்மா. ஆஹா ஓடிடியில் இப்போ இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது. காதி ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஆண்ட்ரியா ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சில கொலைகள் நடக்குது. அது ஆண்ட்ரியா பார்த்துடுறாங்க. ஸோ ஆண்ட்ரியாவையும் அந்த குரூப் கொலை செய்ய வருது. இதுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் காதி ஃபாரஸ்ட். எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஒரு உப்மா படம் பார்த்த ஃபீல் தான் இந்த படம் கொடுத்தது. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 50 minutes தான். ஆனால் இந்த படத்தில் பாதி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்துலேயே இந்த படத்தை முடிச்சிடலாம். முக்கியமாக வில்லன் ஒருத்தர் இந்த படத்தில் வருவார். அந்த வில்லன் கேரக்டர் பேச ஆரம்பிச்சாலே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அவர் மொக்க போடுவார். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர்லாம் எப்படி எழுதுனாங்கன்னே தெரியல. ஒரு சீன் மட்டும் இந்த படத்துல சொல்றேன். வில்லன் குரூப் கொலையை பார்த்தவனை துரத்திட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தன் இருப்பான். அவனையும் அந்த குரூப் துரத்திட்டு போய் கொலை பண்ணிடுவாங்க. ஒரு கொலையை ஒருத்தன் பார்த்தாங்கிறதுக்காக அந்த காட்டில் உள்ள எல்லாருமே துரத்திட்டு போய் கொலை பண்றது மொரட்டு ஃபன்னா இருந்தது. நிறைய இடத்துல இந்த படத்துல ஆளை விடுற லெவல்ல தான் இருக்கும். ஆண்ட்ரியா இந்த படத்துல இருக்காங்கிறதுக்காக தப்பு கணக்கு போட்டு இந்த படத்துல பார்க்க போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா சேதாரம் உங்களுக்கு தான்.